வணக்கம் எல்லாருக்கும். கிளிநொச்சியில் 100க்கு மேற்பட்ட பெண்கள் சுயமாக நிறைய உற்பத்திகளை செய்து கொண்டு வரார்கள். சிலர் ஏற்றுமதிக்கு உரிய தரத்தோடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் அதே தரத்தோடு செய்தாலும் அவையால் இன்னும் அந்த அனுமதிகள் கிடைக்காம இன்னும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். இப்போ அவையே வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காண்டி நான் இந்த வீடியோ எடுக்க வழிகிட்டிருக்கேன். தங்களுடைய முயற்சியை செய்து கொண்டு வாரினோம். அதில் ஒரு ஆள் தான் அனோ ப்ரொடக்ட் என்ற உற்பத்தியோட உரிமையாளர். அவாவை நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் பழைய கச்சேரியில் இருக்குது. எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்ற கிளி முயற்சியாளர்கள் சந்தையில் நிற்கிறோம். அங்கே நிறைய உற்பத்திகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதோட ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு உற்பத்தியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு காலத்தில் அனோ ப்ரொடக்ட்ன்றது நல்ல ஃபேமஸாக இருந்த ஒரு உற்பத்தி. இப்போ இன்னும் அவை அவையோட உற்பத்தியை அதிகரித்து கொண்டு வரணும். அவையோட பேக்கிங் அதுகள் எல்லாம் அதிகமாக நல்ல விதமாக மாற்றி கொண்டு வாரினம். ஒரு சின்ன லெவலில் தொடங்கின பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த கட்டத்துக்கு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் அவையை பார்க்க போகிறோம். அவைகிட்ட அந்த பிஸ்னஸை பற்றி கேட்கலாம். வணக்கம் அக்கா. அக்கா, உங்களோட உற்பத்திகளையும் சொல்லிக்கொண்டு ஒரு நிமிஷம் உங்களோட பேரையும் சொல்லிவிட்டு உங்களோட உற்பத்திகளை மாற்றி சொல்லுங்கள். இந்த பேர் அனுஷா. இந்த உற்பத்தியை அரிசிமா, மிளகாய்த்தூள் இது எல்லாரும் சத்தமாக கதைங்க. எல்லாரும் செய்கிறனால நான் மில்லில் செய்யலை. எந்த எதிர்கால இலக்கு நான் 3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த இலக்கை கொண்டு நான் இப்போ எங்களை உரலில் இடித்து அரிசிமா இருக்கிறாங்க. இது இப்போ மிஷினரி இல்லை, உரலில் கையால் ஆக்களை வச்சு இடித்து வறுத்து எடுத்த அரிசி தான். இது ஒரு இடமே இல்லை. நீங்கள் பாருங்க, எங்கேயாச்சும் கேட்டுருக்காங்க. இது ஒரு இடமே இல்லை. இதான் இருக்குது ஸ்பெஷல். நீங்கள் ஒரு காலமே இறைவனாங்க. அப்படி இது பழைய காலத்தில் எப்படி அம்மா நான் என்ன செய்திருக்கிறோம். மற்ற இது மிளகாய்த்தூள் மில்லில் போட்டது இல்லை. இது உரலில் கையால் இடித்து வறுத்து மிளகாய்த்தூள். இதே மாதிரி தான் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். இது ஆவானம்பூ டீ பவுடர். ஆவானம்பூ இது நிறைய சுகர்காரனுக்கு மருந்தாக அமைஞ்சிருக்கு. எங்கள் அம்மா உட்பட நிறைய பேர் யூஸ் பண்ணி எனக்கு நிறைய நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்கணும். இது வெறும் ஆவானம்பூ இல்லை, இதில் நிறைய மூலிகைகள் சேர்த்துருக்கிறேன். அதாவது நல்ல ஒரு உற்பத்தி. நீங்கள் பொருட்காக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த பலனை நீங்களே அறிவீங்கள். மற்றது எள்ளுப்பாக இருக்குது. எள்ளுப்பாக பார்க்கப்போனா எல்லாருக்குமே இருப்போம். ஆனால் அது நிறைய அரிசி மாலங்கள் தான் இப்போ செய்வாங்க. நான் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. எந்த எதிர்கால இலக்கு 100 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதை கொடுக்காதுன்னு நான் கலப்படம் சேர்த்தனா எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் போயிடும். அதனால் நான் எல்லாமே தரமாக சரி. இந்த உற்பத்தியை கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஆனால் நான் தரமாக செய்கிறவரையே தான் கொஞ்சம் விலை கூட்டி விற்கிறேன். நீங்கள் இதை ஒருக்கா சாப்பிட்றதுன்னா திரும்ப வாங்குவீங்க. வேறு ஒரு இடத்துல இப்படி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ சும்மா சின்ன நச்சிராய் தூள் வச்சுருக்கலாம், மிளகு தூள் வச்சுருக்கலாம். அப்படி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு தருவேன். இதில் இப்போ உரல் தூள் இல்லை, உங்களுக்கு மில்க் தூள் தான் வேணுமாட்டாங்க, மில்க் தூளும் செய்து தருவேன். உங்களுக்கு வேறு என்ன வாடகம் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமென்னா என்ன கொண்டு பண்ணலாம். இந்த எதிர்கால இலக்கு திரும்ப சொல்கிறேன். நான் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதான் இந்த எதிர்கால இலக்கு. கைவிடப்பட்ட பெண்கள், ஒரு அம்மா அப்பா இல்லாத பெண்கள், அப்படியான பெண்களுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதான் இந்த எதிர்கால இலக்கு. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இதை என்னோட வாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நீ செய்யணும் எனக்கு எடுத்துக்கணும். அதாவது இந்த பயப்பட எந்த விதமான கெமிக்கலை நான் செய்யறதில்லை. கலப்படம் ஒன்றுமே இல்லாமல் எந்த வீட்டுக்கு இல்லை இந்த பிள்ளைக்கு நாங்கள் எப்படி செய்கிறோம் அதே உற்பத்தியை தான் நான் வெளியிலையும் சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி எங்கள் அறிவோணம்னா இந்த கண்டக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி எனக்கு கேளுங்க. வேறு ஏதாச்சும் உற்பத்தி போல் வேணும்னாலும் என்னை கண்டக்ட் பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு எடுத்துடுறேன். நன்றி, வணக்கம். முடியாது. இப்போ நன்றி வணக்கம் சொன்னது முடிஞ்சுதா? என்னென்னு சொன்னால் ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள்
அக்காட்ட கதைச்சிருக்கிறோம். அவள் சொல்லியிருக்கிறா இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மில்லில் போட்டு செய்கிற நாங்கள். அப்போ முந்தி காலத்தில் வந்து மில் இல்லாத காலத்தில் நாங்கள் என்ன செய்கிற நாங்கள் சொன்னால் கோப்பியிலேருந்து எல்லா விஷயமே உரலில் இடித்து செய்கிற நாங்கள். அவையே வந்து அதே மாதிரி இதெல்லாம் வந்து உரலில் இடித்து செஞ்சுருக்கணும். உரலில் இடித்து செய்கிறதால வந்து அவைக்கு நிறைய ஆக்களை வந்து வேலைக்கு அதிகமாக சேர்க்க வேண்டிய சூழல் வந்து காணப்படுது. அதே நேரம் அவைக்கு வந்து 1500 சம்பளம் அந்த மாதிரி கொடுக்க வேணும். அப்போ அதாவது மிஷினில் செய்கிறதுக்கும் உரலில் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோட வந்து அது வந்து அவள் சொல்லியிருக்கிறா விலைகளும் கூட இருக்கிறதுக்கான காரணமும் சொல்லியிருக்கிறா. நீங்களும் வந்து அவளோட உற்பத்திகளை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ முந்தி ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ நல்ல பேக்கிங் எல்லாம் வந்து அவள் கொண்டு வந்திருக்கிறா. நல்ல பேக்கிங், நல்ல ஸ்டிக்கர் எல்லாம் கொண்டு வந்து நல்ல வடிவாக செஞ்சு கொண்டு வரா. இவளோட முயற்சிக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கை கொடுக்கணும். இவளோட முயற்சியை வந்து நீங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து வச்சுக்கொள்ள உதவி செய்ய வேணும். அவளோட உற்பத்திகள் எல்லாம் வந்து கேட்டிருக்கோம். அக்கா இப்போ உங்களோட இடம் எங்கே இருக்குது? மற்றது நீங்கள் எங்கெங்கெல்லாம் சந்தைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்களா? எங்களோட வந்து பூனகரியில் இருக்குது. பூனகரின்ற இடத்துல கேளிகரி என்ற இடத்துல இருக்குது. நாங்கள் தான் நாக்களை வச்சு விடுவோம். இப்போது நான் 2 பேர் வேலை செய்யணும். நானும் இன்னும் ஒரு 100 பேருக்கு நான் வேலை வாய்ப்பாக கொடுக்க விடுவோம். நாங்கள் வேறு ஆளுகளுக்கு நான் வந்து பொதுவாக கடைகளுக்கு ஒரு கடையில் கொடுக்குறோம். சின்ன சின்ன கடையில் கொடுக்குறோம். நம்ம இப்படி சந்தைகள் இதெல்லாம் வெளிநாட்டு கஸ்டமர் தான் நம்ம வந்து வாங்குறவையல். இப்போ வெளிநாடு வந்து இலங்கைக்கு வந்துருக்கிறாங்களே நான் புகழ் பண்ணி கேட்பேன். அப்படி 20 கொடுக்குறேன். அப்படி நீங்கள் ஏதாச்சும் உங்களை உறவினர்கள் யாராச்சும் வெளிநாடு வாங்கியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி சொல்லுவோம். நான் கட்டாயம் வந்து அதே தரத்தில் செய்து கொடுப்பேன். ஓகேக்கா. அப்போ உங்களை நாங்கள் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் யாராவது கஸ்டமர் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் எதுவும் கொடுக்கணும்னு சொன்னால் எந்த நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணணும், என்ன மாதிரின்னு சொல்கிறீங்களா? இந்த நம்பர் வந்து 076 71 41 024 இதான் என்ன நம்பர். வேணும்னா நீங்கள் ஓட பண்ணணும்னா அது கால் பண்ணி நீங்கள் ஓட பண்ணலாம். நான் நீங்கள் வாட்ஸ்அப்பும் இருக்குது. அதே நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரோல்ஸில் போட்டாலும் நான் உங்களை ரிப்ளை மற்றது இந்த பனை ஓலையில் செஞ்சு வச்சுக்கிறீங்களா? இது என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா, லாக்கில் வச்சு செய்கிறீங்களா? வந்து எங்களை அம்மம்மா செய்வா. இது வந்து எங்களை அம்மம்மா இது வடிவ காயெல்லாம் தின்னா அம்மம்மாவுக்கு வந்து எப்படி சந்தைப்படுத்தணும் தெரியல. இப்போ நான் பார்க்குற முயற்சியாக இதை நான் எந்த உற்பத்தியோட செஞ்சுருக்கேன். அவளுக்கு காய் பின்ன தெரியும், தொப்பி பின்ன தெரியும். நம்ம அவளுக்கு சந்தைப்படுத்த தெரியாது. அப்போ நான் அவளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். இந்த இலக்கியம் வந்து இந்த கைவிடப்பட்டவர்கள் வருமானம் கட்ட முடியாத இருக்கிறார்களுக்கு நான் இன்னும் முடிஞ்சது சப்போர்ட்டை செய்து கொடுக்கணும். அதான் தெரியுது. அப்போ அதில் நான் முதலாவது அம்மம்மா எடுத்துருக்கேன். அம்மம்மா செய்கிறதாங்க அம்மம்மா செய்யக்கூடிய பாய் தொப்பி அதெல்லாம் சந்தைப்படுத்தி கொடுக்குறாங்க. இது ஹோல்சேல் அவங்களுக்கு வேணும்னாலும் நான் செய்திருக்கேன். இல்லை 1-2 வேணும்னாலும் கடை வச்சுருக்கிறார்கள். அப்படி இதவே 2 ஒதுக்கி நீட்டு படிக்கிறீங்க. இதுவும் நல்ல வாடி. இது வந்து 1 மாதம் பாதிக்கிட்டா இது வந்து 2 மாதம் பாதிக்கும். அதோட இது நல்ல குவாலிட்டியானது. எது வேணுமென்றாலும் நாங்கள் செய்திருக்கோம். ஓகே. கடைசியாக ஒரு கேள்வி அக்கா, இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த ஆர்வம் வந்து தானும் பெண்கள் பார்த்துருக்க பெண்களை மாட்டாங்க. எப்பயுமே அப்பாவையோ அம்மாவையோ ஹஸ்பண்டையோ யாரையுமே நம்பக்கூடாது. எங்களை காலில் நாங்கள் நிற்கணும். அதான் எனக்கு ஒரு விருப்பம். இது பண்ணி நான் அடுத்த விட கையை இல்லாமல் எங்களை காலில் நாங்கள் நிற்கணும். அதான் என்னது. என்ன போல இத்தனை பெண்கள் வாங்கி கொண்டு வேலை இல்லாமல் இருக்கணும். அப்போ அவைக்கு என் மூலமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நான் அவங்களுக்கு என்னால் அவங்களுக்கு எந்த உழைப்புலேருந்து அவைக்கு சம்பளம் கொடுக்கணும். அதான் என்னோட விருப்பம். நான் அவைக்கு சம்பளம் கொடுக்கணுன்றது எனக்கு கடைசி ஒரு விருப்பம். அதை கட்டாயம் நிறைவேற்றணும்னு நான் நம்புகிறேன். 2030 என்னோட குறைஞ்சது 100 பேர் வேலை செய்யணும். என்னோட நம்பிக்கை தான் நான் இருக்கேன். பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அதோட வந்து கஸ்டமர் யாரும் வாடிக்கையாளர்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து இவாக்கு ஆர்டர் கொடுக்கணும், இல்லை இவா மூலமாக உங்களுக்கு உற்பத்திகள் கிடைக்கணும்னு சொன்னால் இவா சொன்ன நம்பரை வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உற்பத்திகளை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே அக்கா, நன்றி. நன்றி, வணக்கம்.